ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படம் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, எந்த ஓடிடியில் இருக்குது, என்ன லாங்குவேஜில் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ வசூல் செஞ்சுச்சுங்கிற டீட்டெயில்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பச்சை பசைன்னு இருக்கிற ஒரு மலை பிரதேசத்தில் வைக்கிங் மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வைக்கிங் மக்களுக்கும் அடிக்கடி டிராகனுக்கு சண்டை நிறையவே ஏற்படுது. இந்த டிராகன்னா இவங்க கிராமத்துக்கு வந்து அவங்க வளர்க்குற கால்நடைகள்லாம் எல்லாருமே திருடிட்டு போயிடுது. அந்த வைக்கிங் மக்களுக்கும் அந்த வில்லேஜுக்கும் ஒரு தலைமை இருக்கான். அவன் சாதாரண ஆள் இல்லை, நிறைய டிராகன்லாம் கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட அவருக்கு 16 வயசில் ஹிக்கப்னு ஒரு பையன் இருக்கான். ஆனால் அவனுக்கு இந்த டிராகன்லாம் கொல்லணும்னு ரொம்பவே ஆசை, நிறைய வெறி இருக்கும். ஹிக்கப்பை எல்லாருமே மட்டம் தட்டுவாங்க, அவங்க அப்பா உள்பட. ஏன்னா இவன் ரொம்ப பலவீனமாக இருப்பான். டிராகன் கூடனா சண்டை போடுற அளவுக்கு இவன் இன்னும் வந்து திறமையை வளர்த்துக்கல. அதனால ஒரு பட்டறையில் தான் அவன் வேலை செய்வான். நிறைய பொருட்கள்லாம் அவன் கண்டுபிடிப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு வெறி இருக்கும், நானும் டிராகனை கொன்று இந்த மக்களுக்கு வந்து நான் யாருன்னு நிரூபிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிறைய வெறி இருக்கும் அவனுக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த டிராகன் சண்டையில் தனியாக ஒரு டிராகனை அவன் சுட்டுருவான். அதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டிராகன் உளுந்த திசை வந்து அவனுக்கு தெரியும். அடுத்த நாள் போவான், அங்கே நைட் ஃபியூரின்னு சொல்லக்கூடிய ஒரு டிராகன் இருக்குங்க. அதை கொல்லான்னு கத்தி எடுத்துகிட்டு பக்கத்தில் போகிறப்ப அந்த டிராகனை பார்த்தோன்னுமே அவன் மனம் ரொம்பவே வருத்தம் அடையுது. பாவப்பட்ட அந்த காயமடைஞ்ச அந்த டிராகனுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறான். அந்த டிராகனும் இவனை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்களுக்கும் அவனோட அப்பாவுக்கும் தெரிய வரப்ப அந்த டிராகனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. டீன் டெப்லாய்ஸுங்கிறது தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் 2010 அனிமேஷன் படமாக ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தோட லைவ் ஆக்ஷன் ரீமேக் தான் இந்த படமும். படத்தோட டைரக்ஷன் மேக்கிங்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கதை நடக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த அனிமேஷனில் என்ன மாதிரி கேரக்டர் பார்த்தோமோ அதே கேரக்டர் தாங்க இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தேர்ந்தெடுத்து ஆளன்னா சூப்பராக போட்டிருக்காரு. கரெக்டாக எல்லாமே செட் ஆகுறாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. போர் அடிக்காமல் நல்ல விறுவிறுப்பாக தாங்க போகுது. முக்கியமாக இந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது. தமிழ் டப்புங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருட வாய்ஸும் கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல டைலாக்கும் எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு சிஜி இருக்கும், அந்த டிராகன் அனிமேஷன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்னு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த த்ரில்லர் சீனாக இருக்கட்டும், ஃபைட் சீனுக்கு வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குங்க கேட்கறதுக்கு. கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிக்கப் கேரக்டர் நடித்த மேசன் தேம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த டிராகனை வந்து ட்ரெயின் அப் பண்ணுற அந்த சீனை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அவரோட காமெடி ஹியூமரும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அவரோட நடிப்பும் அந்த காஸ்டியூமும் அந்த டிராகனுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட தலைவங்க. அவரோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் அவரோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சுங்க. தான் பையனை அவர் கொண்டு போகிற விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அவருக்கும் அவரோட பையனுக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் வந்து ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆகிருக்குங்க. சூப்பராக நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒரு சண்டை பயிற்சியாளர் மாணவியா ஹிக்கப்போட காதலியா நிக்கோ பார்க்கருங்கிறவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலுங்க. கிளைமேக்ஸ்லையும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க அந்த டிராகன் கூட சண்டை போகிற விதமாக இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா எழுதியிருக்காங்க. கூட நடித்த துணை சக மாணவர்கள் எல்லாமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப சூப்பராக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா $150 மில்லியன் அமெரிக்கன் டாலர். உலக அளவில் வசூல் செஞ்சது $635.7 மில்லியன் அமெரிக்கன் டாலருங்க. போட்ட பட்ஜெட்டை விட 3 மடங்கு இந்த படம் லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த படம் எந்த ஓடிடியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா ஃபேமிலியோட தாராளமாக இந்த படத்தை போய் பாருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோலாம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.